ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டே விளாக்ஸ். இன்றைக்கி ஆடி அமாவாசை, அதனால் காலையிலே கொஞ்சம் பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் அவங்க விரதம் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். அதனால் இந்த 8:30 மணிக்குள்ள உள்ள வீடியோ தான். இவங்க தான் எங்கள் அத்தை மாமா. 8:30 மணிக்குள்ள வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இது. அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். காலையிலேயே வேலை ஆரம்பித்ததுனால ஓடிட்டுருக்கு. சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுத்து கீரை பொரியல் பண்ணி பருப்பு எடுத்து வச்சேன். பாயசம் வச்சேன். வடை மட்டும் தட்டலை. அமாவாசை எப்பொழுதுமே கோலம் போடக்கூடாது, அதனால் கோலம் போடல. வாசலில் தண்ணி தெளித்து கூட்டி மட்டும் வச்சுருக்கேன். கீரை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்பொழுதுமே நான் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பருப்பு எடுத்து வச்சுருவேன். இதுக்கு பேர் ஆதண்டங்காய். இந்த ஆதண்டங்காய் ஆடி அமாவாசைக்கு சாம்பாரில் போடணும் அப்படின்னுட்டு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. அது எதனால் போடுறாங்கங்கிறத எனக்கு நான் கேட்காம விட்டுட்டேன். எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதண்டங்காய் வந்து கொய்யாக்காய் மாதிரி, பிஞ்சு கொய்யாக்காய் மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும், சாம்பாரில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது அந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கி மட்டும்தான் அது கிடைக்கும். நெய்வேத்தியத்துக்கு எப்பொழுதுமே பருப்பு சாம்பாருக்கு வைக்கும்போது பருப்பு எடுத்து வச்சு தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு எடுத்து வச்சுடுவேன் சாமி கும்பிட்றதுக்கு. இதுதான் எங்களோட இன்றைக்கி லஞ்சு. நான் வடை பண்ணலை, மதியானமாக கொஞ்சோண்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வடை பண்ணலை. காலையில் பண்ண முடியல, ஏன்னா 8:30 மணிக்கெலாம் அவங்க கிளம்பணுங்கிறதுனால அதெல்லாம் நான் செய்யலை. சாம்பார் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், வாழைக்காய், பாயசம், கீரை, பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்து சாம்பிராணி போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே வீடு மாப்பு போட்டுட்டேன். இப்போ சும்மா வீடை வந்து சாமி கும்பிட்ற இடத்த மட்டும் தண்ணி தெளித்து தொடச்சிட்டு சாம்பிராணி போட்டுருவாங்க அவங்க. எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம், பூவெல்லாம் போட்டாச்சு சாமிக்கு. அவங்க சாம்பிராணி போட்டு நைவேத்தியமாக நீரில் விடுவாங்க. இன்றைக்கி பரபரன்னு ஓடிட்டுருக்கும். காலையில் வேலை ஒரு 8:30 மணிக்கு அவங்க போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சாம்பிராணி போட்டாங்க. ஆடி மாதம்னாலே விசேஷம் தானே. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாமே, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை எல்லாமே விசேஷம். காக்காவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். காக்கா அஸ் யூஷுவல் எப்பொழுது போல வரல. பட் அணிலார் மட்டும் சாப்பிட்டாரு. வச்சுட்டு வந்து அவங்களுக்கு நான் லஞ்சும் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். அவங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க. காஃபி மட்டும் கொடுனாங்க. பால் தரேன்னா வேண்டாம், காஃபி கொடுப்பா அப்படின்னாங்க. காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவங்க லஞ்சு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் சும்மா நார்மலாக உள்ள வீட்டு வேலைங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். காஃபி மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு தண்ணி தாங்கம்ல. அவங்க கிளம்பிட்டாங்க. குடிச்சிட்டு வேர்த்து விறுவிறுத்து போய் நான் உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம். என்னால் முடியல. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாந்தி சண்டே விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.